மெயில் ஐடி வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, மெயில் ஐடி ரெக்கார்ட் பண்ணுறதை தாண்டி என்னென்ன விஷயம்லாம் நம்ம சேஃப்டியாக வச்சுக்கிறது. அதே மாதிரி உங்களோட யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. உங்களோட யூடியூப் சேனல் சேஃப்டியாக இருக்கா இல்லை எப்படி சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியாக வச்சுக்கிறது, ஓகேவா? அதை பற்றி தான் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 செட்டிங்ஸ் இருக்குது. அந்த 10 செட்டிங்ஸ் நீங்கள் வந்து ப்ரிப்பேராக பண்ணீங்க அப்படின்னா அதை செக் பண்ணிங்க அப்படின்னா அந்த 10 செட்டிங் என்னென்ன யூஸ், அதை நம்ம எப்படி நம்ம பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப்புக்குள்ளே போவோம். ஓகேவா, நம்மளுடைய சேனல் எதுவோ அதை லாகின் பண்ணிவிடும். அந்த சேனலில் தான் நம்ம இப்போ சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியாக வச்சுக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணால் ஜஸ்ட் லோகோ கிளிக் பண்ணி கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். அந்த கூகுள் அக்கௌண்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க. சரிங்களா, அந்த கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதில் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய இதில் ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகே, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செட்டிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய நேம். ஓகேவா, அந்த நேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம். அந்த நேம் எதுக்காக நான் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன். உங்களுடைய ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணணும். உங்களோட நேம் என்னன்றதை ஃபஸ்ட்டு ஷோ ஆகும். அதை நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா அங்கே சைடில் வந்து ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஓகேவா, பட் அந்த பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, உங்களோட நேம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் டைம் எடுத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அடுத்து ரெண்டாவது செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செகண்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர், வருஷம், இது மூணும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. இதுவும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நம்ம ஆல்ட்ரேட் பண்ணுறதுக்கோ வந்து யூஸாக இருக்கும். ஓகேவா, பட் இதில் வந்து நீங்கள் அதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி என்ன டேட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே சேவ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டு நீங்கள் மாற்றிருந்தா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பட் அந்த மாதிரி வந்து நம்ம இதில் சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்த செட்டிங்ஸ் என்ன சார் அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா அடுத்த செட்டிங் நான் சொல்கிறேன் பாருங்க. அடுத்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெண்டர் ஃபீமேலாக மேலே நம்ம கிரியேட் பண்ணும்போது மேலாக இருக்கவங்க ஃபீமேலாக இருக்கலாம், அந்த மாதிரி மாறி இருந்தால் கூட நம்ம அதை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஓகேவா, அடுத்த செட்டிங்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்க. அடுத்த செட்டிங்ஸ் வந்தீங்க அப்படின்னா காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன். அந்த காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். உங்களுடைய மெயில் ஐடி ஃபஸ்ட்டு காமிக்கும். ஓகேவா, அடுத்தது அந்த மெயில் ஐடி இதில் நான் கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குன்ற சொல்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் இமெயில் ஐடி, அடுத்தது உங்களுடைய ரெக்கார்ட் மெயில். ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் அக்கௌண்ட் இமெயில் ஐடி நம்மளுடைய மெயில் ஐடி என்னவோ, நம்ம சேனலோ இல்லை நம்மளுடைய மெயில் ஐடி என்னவோ அதை வந்து நம்ம செக் பண்ணணும். இது ரெக்கார்ட் மெயில் ஐடி. அந்த ரெக்கார்ட் மெயில் ஐடி, அடுத்து காண்டாக்ட் மெயில் ஐடி, அடுத்து ஆல்டர்னேட் மெயில் ஐடி, அடுத்தது அபவுட் மீ மெயில் ஐடி. ஓகேவா, பட் இது எல்லாமே என்ன யூஸ் அப்படின்றமா அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது செட்டிங்னா ரெக்கார்ட் மெயில் ஐடி. உங்களுடைய மெயில் ஐடி எதுக்கு ரெக்கார்ட் மெயில் கொடுக்கணும்னா நீங்கள் அதோட மெயில் ஐடியை ரெக்கார்ட் மெயிலில் கொடுக்கக்கூடாது. ஓகே, அந்த ஆட் மெயில் ஐடின்றத கொடுத்தீங்கன்னா ஆட் ரெக்கார்ட் மெயில் இருக்குல்ல, அதில் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய மெயில் ஐடியை பாஸ்வேர்ட் கேட்கும், கரண்ட் மெயில் ஐடியோடது. அதை கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மெயில் ஐடியில் வந்து உங்களுடைய மெயில் ஐடி போடாமல் நீங்கள் அதர்வைஸ் யூஸ் பண்ணுற மெயில் ஐடி. ஓகேவா, உங்களுக்கு நீங்களே 2-3 மெயில் வச்சுன்னா அந்த மெயில் ஐடி கொடுக்கலாம், இல்லை வேறு பர்சன் மெயில் ஐடி. எதுக்காக அப்படின்னா இது வந்து நீங்கள் மெயில் ஐடியை சப்போஸ் மறந்துட்டீங்க அப்படின்னா இல்லை மெயில் ஐடி பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா இது மூலிமா நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுடைய பாஸ்வேர்டு மறந்துட்டாலும் சரி இல்லை மெயில் ஐடியே மறந்துட்டாலும் இந்த ரெக்கார்ட் மெயில் ஐடி மூலிமா வந்து நம்ம அது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த மெயில் ஐடி எப்படி கண்டுபிடிக்கின்ற ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வச்சு இது பண்ணால் கூட ரெக்கார்ட் மெயில் ஐடி கொடுத்து நம்ம ஓடிபி சென்ட் பண்ணி இது பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் ஓடிபி எப்படி வந்துருக்குமானா நம்மளுடைய மெயில் ஐடி அதர் மெயில் ஐடியில் கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ ரெக்கார்ட் மெயில் ஐடி கொடுத்து ஜஸ்ட் கொடுத்தவொடனே எனக்கு ஓடிபி சென்ட் ஆயிடுச்சு. அந்த ஓடிபி என்னன்னு பாருங்கள், இமெயில் வெரிஃபிகேஷன் சொல்லி கோட் நம்பர் தான். இந்த 6 கோட் நம்பரையும் வந்து நம்ம அதில் என்ட்ரு பண்ணோம். ஓகே, ஜஸ்ட் இது வந்து காப்பி பண்ணிங்க. 24 hours வரைக்கும் டைம் இருக்குது ஒரு இது. இதில் காப்பி பண்ணோடனே இந்த ரெக்கார்ட் மெயிலில் போய் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த கோட் நம்பரில் வந்து வெரிஃபிகேஷனில் வந்து கொடுத்துட்டு வெரிஃபை அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் மெயில் வந்து இது ஆட் ஆகிடும். ஓகேவா, இது ஆட் ஆனதுக்கப்புறம் இதில் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மெயில் ஐடியை மறந்துட்டாலோ இல்லை பாஸ்வேர்டு தெரியாமல் இது பண்ணணும் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ஆறாவது செட்டிங் என்ன அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட் மெயில் ஐடி. ஓகேவா, பட் அந்த காண்டாக்ட் மெயில் ஐடி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய மெயில் ஐடி வச்சுருப்பாங்க. ஓகே, பட் அந்த மெயில் ஐடியில் போய் ஒன்று லாகின் பண்ணி பார்க்காம எனக்கு அதில் இருக்க மெசேஜ் இந்த மெயிலுக்கு வரணும் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வரும். ஓகேவா, பட் அது என்ன பண்ணுங்கள், சூஸ் மெயில் ஐடி அட்ரஸ் த இன்ஃபர்மேஷன் மோஸ்ட் ஆஃப் த கூகுள் ப்ராடக்ட் இஸ் வித் திஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குங்க. என்னன்னா உங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெரிஃபை மெயில் ஐடி கொடுத்தோம்ல, அது ஜஸ்ட் கீழே அன்வெரிஃபைல் இருக்குது, மேலே இருக்கிறது வந்து நம்மளுடைய மெயில் ஐடி. ஓகேவா, நம்மளுடைய மெயில் ஐடினா நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்க மெயில் ஐடி, அந்த சேனலோட மெயில் ஐடின்னு வச்சுங்க. ஜஸ்ட் இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி சென்ட் வெரிஃபிகேஷன்றதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி இந்த மெயிலுக்கு போகிறோம். அதை மூலிமா நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க அப்படின்னா இதுவும் வந்து அந்த காண்டாக்ட் மெயிலில் வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா, ஜஸ்ட் நான் இப்போ காமிக்கிறேன். வெரிஃபைன்னு கொடுத்தவொடனே எனக்கு வந்திருக்கு பாருங்கள் கூகுளில் வந்து. இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் ரெக்கார்ட் மெயிலில் வந்து வெரிஃபை பண்ணது அது கம்ப்ளீட் முடிஞ்சிச்சு. அடுத்து நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம வெரிஃபை மெயிலுக்கு கொடுத்துருந்தோம். ஓகே, அந்த காண்டாக்ட் நம்ம இல்லை அதில்
வெரிஃபை காண்டாக்ட் மெயில்னுக்குல அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வெரிஃபை ஆகிடும். ஓகேவா? இப்போ வெரிஃபை ஆனோடனே நம்மளுக்கு வந்து அந்த காண்டாக்ட் மெயிலில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதர் மெயில் ஐடி வச்சிருந்து எனக்கு இந்த மெயிலுக்கு வரணும் அப்படின்னா அந்த மெயிலுக்கு வந்து அந்த மெயில் ஃபுல்லாகவே வர மாதிரி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இல்லை அப்படின்னா நம்ம அதில் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் மெயில் ஐடினா இதுவும் ரெக்கவர் பர்பஸ்க்கு வந்து நம்ம இது வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் அதை ஒரு நாள் ஆக் பண்ணி வச்சாலும் இது அதர் நேடியாக யூஸ் பண்ணிக்கலாம். அபவுட் மெயிலையும் வந்து நம்மளுடைய ஷேரிங் கூகுள் டிரைவ் அதெல்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்காகவும் அதில் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வருங்க ஏழாவது செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி ஆட் பண்ணிட்டோம். அடுத்து கீழே வந்தீங்கன்னா ஃபோன் நம்பர், அந்த ஃபோன் நம்பர் தான் கிளிக் பண்ண போகிறோம் ஜஸ்ட். ஓகேவா? அந்த ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும். இதில் ஆட் ஃபோன் நம்பர், நம்ம ஒரு சில பேர் மெயில் ஐடி கிரியேட் பண்ணும்போது ஃபோன் நம்பர் கொடுக்காம கூட இருக்கலாம். கொடுத்துருந்தாலும் சரியா இல்லை வேறு நம்பர் நான் சேஞ்ச் பண்ணணும், புது நம்பராக இருக்கணும், ஏன்னா நான் வேறு ஒருத்தவங்க நம்பர் கூட கொடுத்துருந்தேன், அந்த மாதிரி இருக்கவங்களும் வந்து இதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் ஃபோன் நம்பர் எதுக்கு ஆட் பண்ணுறதுன்னா இதுலேயும் நீங்கள் மெயில் ஐடி மறந்துட்டீங்க, பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க, இல்லை உங்களுடைய சேனலில் வந்து நீங்கள் எல்லா விஷயமும் எனக்கு அந்த சப்ஸ்கிரைப் எல்லாமே இருக்குது பட் சேனலும் இருக்குது ஆனால் எனக்கு அதை லாகின் பண்ணது என்னோட இதில் இல்லை அந்த மாதிரின்றவங்க இல்லை இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதில் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நீங்கள் சேரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கொடுக்கலாம். கொடுத்துட்டு கெட் ஓடிபின்றதை கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து சென்ட் ஆகிடும். ஓகே, அந்த கோடில் அந்த எஸ்எம்எஸ் கோடில் வந்து 6 டிஜிட்டல் நம்பர் வரும். அந்த 6 டிஜிட்டல் நம்பர் கொடுத்து வெரிஃபைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை ஆகிடும். ஓகே, அந்த மொபைல் நம்பர் வெரிஃபை ஆனால் மொபைல் நம்பரோட யூஸ் என்னன்னு சொன்னால் நம்மளுடைய மெயில் ஐடி வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவும் நம்மளுடைய அந்த சேனலும் சரி மெயில் ஐடியில் தான் நம்ம சேனலே கிரியேட் பண்ணுவோம். அப்போ அந்த சேனலை சேஃப்டியாக வச்சுக்கினாலும் நம்மளுடைய இதுக்கு ஓடிபி வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் அந்த பர்பஸுக்காகவும் இது வந்து யூஸ் ஆகும். ஓகே, உங்களுடைய மெயில் ஐடியை யாராவது என்ட்ரு பண்ணுறாங்க, இல்லை பாஸ்வேர்டு தெரியாத நபரோ இல்லை மெயில் ஐடி மட்டும் தெரிஞ்சு அவங்க பாஸ்வேர்டு தெரியாமல் போட்டு லாகின் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காகவும் நம்மளுடைய மெயில் நம்பர் வந்து கொடுக்கணும். ஓகேவா? நம்பர் வந்து சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ரெக்கார்டில் நம்ம கொடுத்தே ஆகணும். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த செட்டிங்ஸை நமக்கு யூஸ்ஃபுல்லான இது. ஓகேவா? என்ன யூஸ்ஃபுல்லான்றதை சொல்கிறேன் பாருங்க. அடுத்தது 8வது செட்டிங்ஸ். அந்த 8வது செட்டிங்ஸில் என்ன அப்படின்றத கொடுத்தோம்னா உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி இதில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே வந்து அதில் செக்யூரிட்டி பர்பஸில் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். அந்த செக்யூரிட்டி இதில் வந்து பாருங்கள் ஹவ் யூ த சைன் இட் த கூகுள். ஓகேவா? இதில் வந்து 4 இது இருக்குது. அந்த 4 ஸ்டெப்ஸில் என்னென்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆஃபில் இருந்தால் அதை ஆன் பண்ணிக்கி. என்ன சார் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மொபைல்லையோ இல்லை அதை டிவைஸ்லேயே வந்து லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எந்த மொபைல்லையோ இல்லை அந்த நம்பர் கொடுத்துறீங்களோ அதுக்கு வந்து மெசேஜோ இல்லை மெயில் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஓகேவா? பட் இதில் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். உங்களுடைய ஃபோன் நம்பர் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் வேணுமா இல்லை கால் வேணுமா அந்த ஓடிபி சொல்கிறதுக்கு அதை கொடுத்துக்கலாம். ஷீமோர் அதில் கொடுத்தீங்கன்னா ஒன்று செக்யூரிட்டி கீயாக கொடுத்துக்கலாம், இல்லை கூகுள் ப்ரொமோட் கீயாக கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு டிரைவராக இன்ஸ்டால் பண்ணி அதர் ப்ரொமோட்டில் வந்து கொடுத்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் ஓடிபி வர மாதிரி இருக்கும். ஓகேவா? சேனல் வச்சுருங்க எல்லாருமே இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி பண்ணியிருக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து ஒரு அன்ஆத்தர் பர்சன் வந்து உங்களுடைய சேனலில் வந்து ஆக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நான் வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணிட்டேன். ஓடிபி சென்ட் பண்ணோன்னே எனக்கு வந்து என்ட்ரு கோடு கேட்கும். அந்த ஓடிபி வந்து உங்களுக்கு வந்திருக்கும் 6 டிஜிட்டல் நம்பரு. அந்த 6 டிஜிட்டல் நம்பர் வந்து இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஓகே, இப்போ எனக்கு ஓடிபி வந்துருச்சு. ஓடிபி நான் ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு வந்து போகும். ஓகேவா? இதில் வந்து ஜஸ்ட்டு டேர்ன் ஆனான்னு கேட்கும். ஆமாம் டேர்ன் ஆன் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு டேர்ன் ஆன் ஆகிடும். ஓகேவா? இது முடிஞ்சிக்கலாம். அடுத்த ஸ்டெப் 9வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பாஸ்வேர்டுன்னு இருக்கும். லாஸ்ட்டாக பாஸ்வேர்டு வந்து நம்ம ஒரு சிலரில் மாற்றிருப்போம். பட் அந்த மாற்றிருந்தாலும் எனக்கு இப்போ இதை வேறு பாஸ்வேர்டே சேஞ்ச் பண்ணிங்க சார், நான் எனக்கு அதை மறந்துட்டேன் இல்லை வேறு எதில் இது பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் லாகினில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பழைய பாஸ்வேர்டு போடுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? பட் ஆனால் இதில் என்ன அப்படின்னு பாருங்கள், யூ மே த சைன் இட் த அக்கௌண்ட் த சேம் டிவைசஸ். பட் நீங்கள் வந்து சேம் டிவைசஸில் இருந்தால் பிரச்சனை கிடையாது. அதர் டிவைஸ்லையும் இது பண்ணிங்க அப்படின்னா அதில் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது முடிஞ்சிச்சா? அடுத்து ரெக்கவர் ஃபோன். அந்த ரெக்கவர் ஃபோனில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது ரெக்கவர் மெயில் ஐடி. அது ரெண்டுமே நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ 10வது செட்டிங்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக தான். இது என்ன பண்ணால் யுவர் டிவைசஸ்னு கீழே ஸ்க்ரோல் பண்ணி யுவர் டிவைசஸ்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ண எல்லா சிஸ்டமும் மொபைல்ஸ் எல்லாமே காமிக்கும். ஓகேவா? ஒரு சில பேர் வந்து வேறு ஒரு மொபைலில் கூட லாகின் பண்ணி அவங்க ஏதாவது ஐவிடியோ இல்லை யாராவது ஷேர் பண்ணியிருந்தாலோ இல்லை ஏதாவது டைம்லன்னு சொல்லி அண்ணன் மொபைல் யார் இதில் இது பண்ணியிருந்தாலும் இல்லை அதர் டிவைஸில் அவங்க லாகின் பண்ணியிருந்தாலும் அதில் போய் லாகின் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் யுவர் டிவைஸ் செக்யூரிட்டி இதில் போய்ட்டு உங்களுடைய யுவர் டிவைசஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். அதில் கிளிக் பண்ணி சைன் அவுட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மொபைல்லேயே வந்து சைன் அவுட் ஆகிடும். ஓகேவா? பட் இந்த மாதிரியும் ஒரு சில பேர் வந்து சைன் அவுட் பண்ணாமல் இருந்து அதர் டிவைஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுடைய மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியாமல் அவங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பட் அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா
ஒன்று நம்மளுடைய மெயில் ஐடியில் வந்து ரெக்கவர் மெயில் ஐடி வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதுவும் அந்த மெயில் ஐடியே கொடுக்கக்கூடாது, அதர் மெயில் ஐடியே கொடுக்கணும். ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர். அந்த ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மிஸ்யூஸ் பண்ணிட்டாலும் ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். அதில் இது பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் வந்து சேனலோட இதுவோ பாஸ்வேர்டோ அந்த மெயில் ஐடியோ நான் வேறு மொபைலில் லாகின் பண்ணி வச்சுருந்தேன், பட் அந்த மொபைல் எனக்கு வந்து ஃபார்மேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நம்ம கொடுத்துக்கூடும். நம்ம மெயில் ஐடி தெரியாத போது இதெல்லாம் அந்த ரெக்கவர் மெயிலில் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் அந்த ஒரு இது தான். இதுலேயே ஒரு சில இதுக்கு வந்து இதில் பண்ண அப்படின்னா இதில் வந்து கொடுத்தீங்கன்னா டைனன்ஸ் கொடுத்து இதில் சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு இருக்குது, அந்த டோன்ட் நோ கொடுத்து அதில் பார்த்தனாலும் பாஸ்வேர்டு நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாம். இதுவும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில பேர் நீங்கள் சைன் அவுட் பண்ணாலுமே அவங்களுக்கு லாகினில் இருக்கான்ற ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் செட்டாகவே ஃபர்கட் ஆகிடும். ஓகேவா? அதுக்காக தான் வந்து இந்த 10 செட்டிங்ஸும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு டிக்கில் வந்துடும். இந்த மாதிரி டிக்கில் வந்தது அப்படின்னா 100% உங்களுடைய சேனல் வந்து ஜெனியூனாக உங்கள் இதை தவிர வேறு யாராலையும் வந்து இதை ஹேக் பண்ணவோ இல்லை யூஸ் பண்ணவோ முடியாது. ஓகேவா? பட் யாராவது ஹேக் பண்ணாலும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்துடும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.